ஹாய்! இந்த பன்னீருக்கும் எங்களுக்கும் ரொம்பவே தூரம். எப்பவோ ஒரு வாட்டி வாங்கி பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணதான் ஞாபகம். அது இல்லாம ஏதாவது ஃபங்ஷன்ல வந்து சாப்பிட்டா தான் உண்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கமெண்ட்ல சோபி சிஸ்டர் வந்து கடாய் பன்னீர் ட்ரை பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அப்போதுல இருந்து எப்படியாச்சும் ஒரு வாட்டி இந்த கடாய் பன்னீரை ட்ரை பண்ணியே பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போடும்போது ஒரு பன்னீர் மட்டும் வாங்கி வச்சுட்டேன். சேட்டை வந்து ரீசெண்டா கேப்சிகம் வந்து வாங்கிட்டு வந்திருந்ததுனால எல்லா பொருளும் இருக்கு. அதனால கீ ரைஸும் இன்னைக்கு வந்து அந்த கடாய் பன்னீரும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ரெசிபிஸ் தேடினா 1000 ரெசிபிஸ் வருது. அப்புறம் இந்த திண்டுக்கல் ஃபுட் கோர்ட்னு ஒரு சேனல் இருக்கும். அவங்களோட ஈஸியா இருந்ததுனால அந்த ரெசிபியை சூஸ் பண்ணிட்டு முக்கோணவியலே தோத்து போற அளவுக்கு எல்லாத்தையுமே சதுரமா தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டு சதுரமும் செவ்வகமும் எல்லாமே வெட்டிட்டு ஒரு சைட்ல வந்து கீ ரைஸும் இன்னொரு சைட்ல வந்து இந்த கடாய் பன்னீரும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றேன் அப்படி இருந்ததுனால கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஓரளவுக்கு கடாய் பன்னீர் வந்து அட்டகாசமா வந்திருந்தது. சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீ ரைஸ் கூட கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. ஆனாலும் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு வாட்டி நம்ம வீட்லயே பன்னீர் ரெடி பண்ணுவோம். இன்னொரு வாட்டியில அதை மீட் பண்ணிட்டா பாய்.